என்கிட்ட ஆடம்பரமாக வாழறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போது இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். 60 டேஸில் 10K சேலஞ்சில் இன்னைக்கு டே 4. இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள். ஒருத்தர் பேக்கரிக்கு போயிட்டு பெரிய கேக் ஒன்று கேட்குறாரு. அந்த கேக்கோட ப்ரைஸு 700 ருபீஸ். பட் ஆனால் அந்த கேக்கோட ப்ரைஸ் அவருடைய பட்ஜெட்டுக்கு சூட் ஆகலை. ஸோ உடனே யோசிச்சு கீழே இருக்கிற சின்ன கேக்கோட ப்ரைஸும் கேட்குறாரு. அந்த கேக்கோட ப்ரைஸ் 70 ருபீஸ். அந்த கேக்கு அவருடைய பட்ஜெட்டுக்கு சூட்டபுளாக இருந்து பை பண்ணிடுறாரு. வாங்கிட்டு உடனே வீட்டுக்கு போயிட்டு அவருடைய பொண்ணுக்கு சின்னதாக பர்த்டே செலிப்ரேஷனும் கொடுக்குறாரு. அந்த பொண்ணு ஃபேமிலியுடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அந்த கேக்கு வெட்டி அவங்களுடைய அம்மாவும் அவருடைய அப்பாவும் ஒன்றாவே எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, பெரிய கேக் இருந்தால் தான் நான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அடம்பிடிச்சிருந்தா அதோடைய ஃபேமிலியில் பெரிய கஷ்டத்தை வந்திருக்கும். ஸோ அதை பற்றி யோசிக்காமல் நம்ம அப்பா நம்மளுக்காக இந்த எஃபோர்ட் போட்டிருக்காருல்ல, அதுவே போதும் அப்படின்னு நினச்சி அந்த பொண்ணும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஃபேமிலியும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த பர்த்டே செலிப்ரேஷனும் ரொம்பவும் என்ஜாய் பண்ணி கொண்டாடுறாங்க. ஸோ இது மாதிரி தாங்க நம்மளுடைய லைஃப்லேயும் அது இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது இல்லையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை நீங்கள் இழந்து போகிறீங்க. உங்களுடைய சந்தோஷத்தை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட ஆரம்பிங்க. மற்றது எல்லாமே உங்களை தேடி தானாகவே வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேஜை மறக்காமல் ஒரே ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.